வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான வீடியோ. இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இது, ஓகேங்களா? லைவ் வீடியோ உங்களுக்காக தான். இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் டவுட்டும் கேட்பாங்க இதில். அதனால தான் லைவாக இதை நான் போடுறேன், ஓகேங்களா? எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, ஓகேவா? இது வந்து ஒர்க்கிங் ஃப்ரிட்ஜு தான், பக்கா ஒர்க்கிங். இங்கே பாருங்கள், உள்ள ஜாமான்லாம் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? தெர்மோஸ்டாட்டு எல்இடி இப்போ ஆஃபில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதில் என்ன ப்ராப்ளம்னா, நிறையா பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து எறும்பு வந்து நிறையா வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், போர்டு இருக்கா, கழட்டி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எறும்பு நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், எறும்பு எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் போர்டில், ஓகேங்களா? இந்த மாதிரி போர்டில் எறும்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது. சில டைம் இது வந்து சர்வீஸ் பண்ணி போடுற மாதிரி கூட இருக்கும். பிளிங்க்கு 3 டைம் 4 டைம் 7 டைம் 6 டைம் அந்த மாதிரி பிளிங்க் வரும். அப்போல்லாம் ரெடி பண்ணி போடலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண உடனே கம்ப்ரஸர் ஓடாது. நிறைய பேருக்கு இதில் ஒரு பெரிய டவுட் இருக்கும், ஓகேங்களா? கம்ப்ரஸர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஓடாது. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணும்போது இதில் ஒரு க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகும், ஓகேங்களா? எரர் இருந்தால் தான் அந்த லைட்டு மறுபடியும் எரியும், இல்லைனா எரியாது. ஃபஸ்ட்டு டைம் ஆன் பண்ணும்போது மட்டும் ஒரு பிளிங்க் வந்துட்டு ஆஃப் ஆகிடும், போர்டு ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தானாக வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. இங்கே பாருங்கள், இது எப்படி இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக கம்ப்ரஸரை உடனே ஆன் பண்ணி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் இது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுச்சா? இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகலை. சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிருந்தா, கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகலை, எரரும் எதுவும் வரல. எரர் வந்து அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும், ஓகேங்களா? பிளிங்க் ஆகலை. உள்ளே பாருங்கள், உள்ளே லைட்லாம் எரியும். இங்கே பாருங்கள், லைட் எரியுதா, ஓகேங்களா? ஆனால் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகாது. இதே கண்டிஷனில் கம்ப்ரஸர் தானாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். 15 to 20 மினிட்ஸ் அதுவே ஆன் ஆகிடும் கம்ப்ரஸர், அப்படியே விட்டிங்கன்னா, ஓகேங்களா? ஆனால் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் பவரை ஆஃப் பண்ணிவிடுங்க, ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ப்ளக்கை ரிமூவ் பண்ணி இந்த போர்டு டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது முக்கியமானது, அதை பாருங்கள். இப்போ ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போ உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுங்கள். லைட் எரியாது, ஏன்னா ஆஃப் பண்ணிட்டோம். தெர்மோஸ்டாட் இருக்கா? தெர்மோஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் பொசிஷன். 1 2 3 4 5 6 இருக்கா? அது திருவிட்டே வாங்க. இந்த 1க்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும் உள்ளே, மைல்டாக. ஆஃபில் வச்சுட்டேன்னா ஆஃபில் வச்சுருங்க, ஓகேவா? ஆஃபில் வச்சு அப்படியே விட்டுருங்க, ஆன் அப்படியே விட்டுருங்க, ஓகேவா? எதுவும் பண்ண தேவையில்ல, இது ஆஃப்லேயே இருக்கட்டும். டோரை லாக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது கொஞ்சம் நேரம் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஒரு 3 மினிட்ஸ், ஓகேவா? வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்குள்ளே இந்த கெப்பாசிட்டர்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ மறுபடியும் இந்த ப்ளக்கை கனெக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த பவர் சுவிட்சில் ஆன் பண்ணும்போது பாருங்கள், ஒரு தடவை லைட் எரியும். ஆன் பண்ணுறேன், க்ரீன் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சா? ஓகேங்களா? இப்பயும் கம்ப்ரஸர் ஆன் ஆகாது, ஏன்னா தெர்மோஸ்டாட்டை நம்ம ஆஃபில் வச்சுருக்கோம், ஓகேங்களா? கம்ப்ரஸர் ஆன் ஆகலைங்களா? பக்கத்தில் வச்சு காட்டுறேன், சவுண்டுக்காக. ஆன் ஆகலை, ஓகேவா? இப்போ உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுங்கள் டோரை. பாருங்கள், லைட் ஆஃபில் இருக்குது, எதுவுமே இல்லை, ஓகேங்களா? இப்போ தெர்மோஸ்டாட்டை ஆன் பண்ணி 2ல் வைக்கிறேன். பல்பு இது லூஸாக இருக்குது, அதனால் எரியலை. இப்போ எரியுது பாருங்கள். இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். சவுண்டு வருதா உங்களுக்கு? இப்போ நான் திருவின உடனே கேஸ் சர்க்குலேஷன் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் கம்ப்ரஸர்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. எரர் எதுவும் இல்லை, கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு, ஓகேங்களா? ஓகே.
இதுதான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ரஸரை உடனே ஆன் பண்ணி ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஆன் பண்ணும்போது இந்த போர்டில் லைட்டு பிளிங்க் ஆனிச்சு அப்படின்னா போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.